Hello guys, this is our first vlog. எங்கள் சேனல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா குக்கிங் வித் கல்பனா. நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா ஜவ்வரிசி உப்புமா. எல்லோரும் வீட்டில் ஜவ்வரிசி பாயாசம் செஞ்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஜவ்வரிசி உப்புமா செஞ்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் வந்துட்டு ஒரு டம்ளர் ஜவ்வரிசி எடுத்துகிட்டு 1.25 தண்ணீர் ஊற்றி அப்புறம் உப்பு போட்டு 3 மணி நேரம் ஊற வச்சிடணும். இதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்தது அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து விட்டுருங்க. இதுதான் செகண்ட் ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஒரு பானலி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடணும். அதுக்கப்புறம் கடுகு போட்டுருங்க. எண்ணெய் நல்லா காய விடுங்க கொஞ்ச நேரத்துக்கு. இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா பொரிச்சு வரணும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொஞ்சம் இது வணக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தோம்ல அந்த ஜவ்வரிசியை போட்டு விட்டுருங்க. போட்டு நல்லா கிளறிக்கோங்க. அந்த ஜவ்வரிசியை நல்லா போட்டுட்டு அது கூட நல்லா கிளறி விடுங்க. கிளறினக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நல்லா கிளறினக்கப்புறம் இப்படி நல்லா கிளறி விட்டுனா கொஞ்சம் நேரத்தில் கலராக மாறும். ஒரு 5 நிமிடம் இதே மாதிரி கலரிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கலராக உங்களுக்கு மாறும். அந்த கலர் மாறும்போது உங்களுக்கே தெரியும் மாறினது. கொஞ்சம் மஞ்சத்தூள் அந்த கலர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த மஞ்சத்தூள் போட்டு விட்டதுக்கப்புறம் நல்லா அதையும் சேர்த்து கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து பாசிப்பருப்பு வேக வச்ச பாசிப்பருப்பு எடுத்து நம்ம அதில் போட்டு நல்லா கிண்டி விடணும். உங்களுக்கு ஜவ்வரிசி உப்புமா செய்யும் போது அங்கங்கே கொஞ்சம் ஒட்டிக்கும். அந்த டைமில் கொஞ்சம் பார்த்து எண்ணெயை விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒட்டின தன்மை இருக்காது. உங்களுக்கு அடியும் பிடிக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக எலுமிச்சப்பழ சாறை ஊற்றிக்கோங்க. உங்கள் வீட்டில் எலுமிச்சப்பழம் இருந்துச்சுன்னா ஒரு எலுமிச்சப்பழம் மட்டும் இது பண்ணிக்கோங்க. இதுதான் லாஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் கொத்தமல்லி தழை இருந்தால் இது வச்சு முடிச்சுக்கோங்க. இதுதான் லாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா ஜவ்வரிசி உப்புமா ரெடி. டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் share and subscribe our channel Cooking with Kalpana. Tata, bye bye.